புதுச்சேரிக்கு பாரத பிரதமர் வரும் 15ஆம் தேதிக்குள் வருகை தர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரிக்கு மத்திய பட்ஜெட்டில் 86 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சியை கொண்ட பட்ஜெட்டாக உள்ளது என்று தெரிவித்த வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரிக்கு பாரத பிரதமர் வரும் 15ஆம் தேதிக்குள் வருகை தர உள்ளதாக தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உடனிருந்தார். 36வது மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி நிறைவு விழாவில் அமைச்சர் தேனி பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் விழா 2026 மற்றும் 36வது மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி நிறைவு விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் ராஜா, மலர் ராணி, காய்கனி ராஜா மற்றும் காய்கனி ராணி பட்டங்களை வழங்கினார். மலர் கண்காட்சியினையொட்டி தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்கார அமைப்பு, காய்கறிகள் காட்சிப்படுத்துதல், கனிகள் காட்சிப்படுத்துதல், மூலிகை செடிகள் காட்சிப்படுத்துதல், அலங்கார தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம், மாடி தோட்டம், மலர் தானிய ரங்கோலி ஆகிய 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. 261 நிறுவனங்கள், 251 தனிநபர் என 512 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 232 பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பூபாலன் நகரை சார்ந்த கணேசன் மலர் ராஜாவாகவும், கருவடிக்குப்பம் லாஸ்பேட் மெயின் ரோட்டை சேர்ந்த விமலா மலர் ராணியாகவும், பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் தெருவை சார்ந்த விஜயலட்சுமி காய்கனி ராணியாகவும், பூர்ணாங்குப்பம் தர்மபாலன் காய்கனி ராஜாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பட்டம் சூடப்பட்டனர். சிறந்த ரோஜா தோட்டத்திற்கான மனோரஞ்சன் கங்குலி சுழற்கோப்பை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும், தனிநபருக்கான ரோஜா தொட்டி வளர்ப்பில் சரோஜா திருநாவுக்கரசு ஆனந்தாயின் சுழற்கோப்பை பூபாலன் நகர் கணேசனுக்கும், அதிக பரிசுகள் பெறும் நிறுவனத்திற்குண்டான வெங்கடசுப்பா ரெட்டியார் சுழற்கோப்பை புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறையில் தினக்கூலி ஊழியர்கள் மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி சட்டப்பேரவை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில், தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வுக்கான அரசாணையை வெளியிட கோரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க 50க்கும் மேற்பட்டோர் இன்று காலை சட்டப்பேரவை அருகே வந்த நிலையில் சட்டப்பேரவையை முற்றுகையிட்ட முயன்றனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்தபோது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் சங்கம் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்க நிர்வாகிகள் பெலவேந்திரன், அங்கப்பன், பரந்தாமன், பாலு, ராம்குமார், மாரிமுத்து, ஜனார்த்தனன் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் ஆறுமுகம், ஜெயபிரகாஷ், ராஜா, பிரபுராஜா, ஆறுமுகம், விஜயகுமார், ஒபேத், சேரன், ஸ்ரீனிவாசன், ராஜீவ் காந்தி, முருகானந்தம், லக்ஷ்மணன், கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு துறைகளில் 10 ஆண்டு பணி முடித்தவர்கள் நிரந்தரம் செய்வதாக அறிவித்த முதலமைச்சர் அறிவிப்பை அமல்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்களின் கோரிக்கை மீதான கோப்புகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும். ஏனாம் பிராந்தியத்துக்கு கூடுதலாக பணியிடம் வழங்கி புதுவை பிராந்தியத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. பணி நிரந்தரம் செய்யாத ஊழியர்களுக்கு சிறப்பு திட்டம் உருவாக்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று மிக்சியை வழங்கினார். தைப்பூச நன்னாளில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதியில் உள்ள அனைத்து மகளிருக்கும் அன்பு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கணேஷ் நகர் பகுதியில் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் துவக்கி வைத்தார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜயகானந்த், பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன், பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. மத்திய பட்ஜெட் குறித்து ஆர்.எல். வெங்கட்ராமன் கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. கார்ப்பரேட்டுகள் மேலும் வளர உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டாகவே உள்ளது. இரட்டை எஞ்சின் ஆட்சி நடக்கும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எந்த திட்டமும் வேலை வாய்ப்பை உருவாக்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் முற்றிலுமாக மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டில் சிறிய தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைந்தால்தான் அது நாட்டின் வளர்ச்சியாக கருதப்படும். அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு மிக குறைவாகவே உள்ளது எனவும், தனிநபர் வருமானத்தை பெருக்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் வரி விதிப்பை தடுப்பதற்கான வழிகள் எதுவும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏழை எளிய நடுத்தர மக்களை மேலும் வஞ்சித்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகரித்து இந்தியா பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைவு ஏற்பட்டு இந்தியாவில் உள்ள 80 விழுக்காடு ஏழை மக்கள் கையேந்தும் நிலை உருவாக்கியுள்ளது. இந்த மத்திய பட்ஜெட் விஞ்ஞான ரீதியாக பாமர மற்றும் நடுத்தர மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் ஆகும் என்று ஆர்.எல்.வி. மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அரசு அச்சகத்துறையில் பணியாற்றிய முதுநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு அச்சகத்துறையில் பணியாற்றிய முதுநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதனின் பணி ஓய்வு பெற்றார். இதையடுத்து அவரது பணி நிறைவு பாராட்டு விழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அரசு அச்சகத்தில் நடைபெற்றது. விழாவில் பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா இ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, லட்சுமிகாந்தன், முன்னாள் துணை சபாநாயகர் எம்.என்.ஆர். பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பணி ஓய்வு பெற்ற சாய்நாதனுக்கு பொன்னாடை போற்றியும் நினைவு பரிசுகளை வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தாரும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மருந்தும் மருத்துவரும் திருவள்ளுவர் தேரையர் சித்தர் என்ற தலைப்பில் நற்றமிழ் நாவலரசி பூங்குழலி பெருமாள் சிறப்புரையாற்றினார். புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் நாள், மொழிப்போர் வீரநாள் விருது பொற்கிழி வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொற்கிழியாக 10,000 ரூபாய் அளித்தார். விழாவுக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்றார். துணைத் தலைவர் ஆதிகேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற மேனாள் நீதியரசர் சேது முருகபூபதி வாழ்த்துரை வழங்கினார். மருந்தும் மருத்துவரும் திருவள்ளுவர் தேரையர் சித்தர் எனும் தலைப்பில் பூங்குழலி பெருமாள் பேசினார். பிரான்ஸ் முத்தமிழ் சங்க தலைவர் கோவிந்தசாமி ஜெயராமன், வாழும் தமிழ் பேரவைத் தலைவர் பார்த்தசாரதி கிருஷ்ணா, பிரான்ஸ் ராஜேந்திரன் ரிச்சர்ட், மொழிபெயர்ப்பாளர் எச். நாகராஜ் ஆகிய அயலக தமிழர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன் நன்றி கூறினார். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் 24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க டோல்கேட் கிராமத்தில் உள்ள பச்சைவாழையம்மன் கோவில் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய 24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா, அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு சிவசைலநாதர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, சமூக ஆர்வலர் விக்கி என்கின்ற ராஜகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இவர்களுக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் பரிமாறி துவக்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, சமூக சேவகர் விக்கி ஆகியோரும் அன்னதானம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவை சேர்ந்த முதல்வரின் தனி பாதுகாவலர் ஜெயராமன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பூவரசன் கிளாசிக் சார்பாக நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆணழகன் போட்டிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள யூனிட்டி பார்க் வளாகத்தில் பூவரசன் கிளாசிக் சார்பாக மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சத்திற்கான காசோலை பூவரசன் கிளாசிக் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக மத்திய பட்ஜெட்டை மனதார வரவேற்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கான முழுமையான பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டாக இருக்கும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதை தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளார். அவரை பின்பற்றி புதுச்சேரி மாநில அதிமுக மத்திய பட்ஜெட்டை மனதார வரவேற்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கான முழுமையான பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டாக உள்ளது. மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் வர்த்தக வியாபாரிகள் பயனடைவர். பட்ஜெட்டில் 13 லட்சம் கோடி உட்கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு இறக்குமதியை குறித்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க இந்த பட்ஜெட் உதவும். ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் உலகளவில் இந்தியாவை பொருளாதாரத்தில் மேம்படுத்தவும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வளர்ச்சிக்கு உதவும் பட்ஜெட்டாக உள்ளது என்றார். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் செங்கோட்டையன் உளறி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு மரணமாகும் கரூர் சம்பவம் திட்டமிடப்படாத காரணங்களால் ஏற்பட்ட உயிரிழப்பாக எனவும் தெரிவித்து பேசியுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை உதாரணம் காட்டுவது சிறுபிள்ளைத்தனமாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலும் கருப்பை வாய் புற்றுநோயால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. எனவே புதுவை அரசு கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பெண்களை பாதுகாக்க பெண்கள் கல்வி பயிலும் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 15 முதல் 25 வயது வரை உள்ள பெண்களுக்கு HPV தடுப்பூசியை இலவசமாக போட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து அண்ணாவின் 57வது நினைவு தினம் நாளை காலை தலைமை கழகத்தில் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் KSP அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கதிர்காமம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் KSP அறக்கட்டளை சார்பாக தை திருநாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் மகளிர்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் கோலப் போட்டியில் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 300 நபர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். கோலப் போட்டியில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், பட்டுப்புடவை உள்ளிட்ட உயர் ரகமான பரிசுகள் வழங்கப்பட்டது. தொகுதியை சேர்ந்த கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு 15 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது. 50 நபர்களுக்கு முதியோர் ஆணை வழங்கப்பட்டது. 80 பேருக்கு மகளிர் உதவித்தொகைக்கான ஆணையம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 2000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் 18ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் 18ஆம் ஆண்டு துவக்க விழா உப்பளம் அசோக் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை உரையாற்ற பேராசிரியர் சீதாலட்சுமி வரவேற்றார். போல்ட் பஷீர் நோக்க உரையாற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆசீர்வாதம் துவக்க உரையாற்றினார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணைய தலைவர் முத்துவேல், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்துரை வழங்கினர். பீப்பிள்ஸ் வாட்ச் ஹென்றி தீபேன், உரையாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினர்.
இயக்க நிர்வாகிகள் ஓபிநாதன், மதுரை நாயகம், சிவகுமார், கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார் ஆகியோர் தீர்மானங்களை வாசித்தனர். இறுதியில் குணபூஷணம் நன்றி தெரிவித்தார். இதில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கட்டுரை பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு போட்டியிலும் 3 மாணவர்களுக்கு தனித்தனியாக 10,000, 5,000, 3,000 என தனித்தனியாக வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. சர்வதேச டேக்வாண்டோ சம்மேளனத்தில் இந்தியாவிற்கான இணைப்பை பெற்ற ஒரே இந்திய அமைப்பான இந்தியா டேக்வாண்டோவில் இணைப்பு பெற்றுள்ள புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி சங்க பொதுச் செயலாளர் மாஸ்டர் தினேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. அரசு கொறடாவும் சங்க தலைவருமான ஏ.கே.டி. ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் வைஸ்மேன் பள்ளி தாளாளர் முனைவர் கலைமாமணி சரோஜா பாபு, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, புதுச்சேரி டேக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டி பாபு, சங்க துணைத் தலைவர் சங்கர்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை முத்துராஜ், நன்றி உரை தமிழரசன் செய்திருந்தார். போட்டியில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கிட்ஸ், சப் ஜூனியர், கேடட் ஜூனியர், சீனியர் என்ற பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் இந்திய டேக்வாண்டோ நடத்தும் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள தகுதியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புதிய பாலத்திலிருந்து சிக்னல் வரை சாலையை செப்பனிடும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். சுமார் 49,38,000 ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பணிக்கான பூமி பூஜைகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன், இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலய தைப்பூச திருவிழாவின் பாஜக சிறப்புழைப்பாளர் சந்திரமோகன் சுவாமி தரிசனம் செய்து இனிப்புகள் வழங்கினார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தெய்வசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நேற்று தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு அழைப்பாளரும் தொகுதி பொறுப்பாளருமான சந்திரமோகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதத்தினை வழங்கினார். அதைத் தொடர்ந்து காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மன்னிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மன்னிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தைப்பூச திருநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தலைவர் பஞ்சுகுணா, துணைத் தலைவர் சுரேஷ்குமார், செயலாளர் செந்தில்குமார், துணை செயலாளர் செந்தாமரை, பொருளாளர் சுப்பிரமணியன், துணை பொருளாளர் ரங்கநாதன் மற்றும் சிட்கேட் ஆட்டோ சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இக்கோவிலில் தை மாத திரு பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மாயகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு ஜோடிச தீபாராதனைகள் காட்டப்பட்டது.
தொடர்ந்து சிகப்பு வண்ண பட்டுப்புடவைகள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீல பட்டுடைகள் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.